வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூரில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் 72வது பிறந்த நாள் விழா தேமுதிக கொடியேற்றி 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இனிப்புகள் வழங்கி உணவு வழங்கி கொண்டாடப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனருமான தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான நடிகர் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை ஓசூர் மாநகராட்சி மாநகர மாவட்ட கழக செயலாளர் என் ராமசாமி ரெட்டி தலைமையில் ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேமுதிக கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. தமிழகம் முழுவதும் இது போன்ற நிகழ்ச்சிகள் கட்சியின் தொண்டர்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஓசூரில் மாநகர மாவட்ட கழக செயலாளர் என் ராமசாமி ரெட்டி தலைமையில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 72வது பிறந்த நாளை தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் சரவணன், பொருளாளர் அறிவழகன், இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன், மாவட்ட துணை செயலாளர் ராஜசேகர், எம் வெங்கடேஷ், ஒன்றிய செயலாளர் அப்பையா, எம் மணி, கவுன்சிலர் உமா சீனிவாசுலு, குமார், ரகுமான், பொன்னரசு, கணேசமூர்த்தி, செல்வராஜ், எல்லப்பன், ஜெகன், ரங்கன், மாரியப்பன், தண்டபாணி, கோவிந்தராஜ், கோபி, முருகன், பார்த்தசாரதி, கிருஷ்ணன், அக்பர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். ஓங்குக கேப்டனின் புகழ், வளர்க தேமுதிக. மறைந்த எங்கள் குலதெய்வம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒசூர் மாநகராட்சி முழுவதும் இன்று சிறப்பான முறையில் கொண்டாடி வருகிறோம். அவர் மறைந்தாலும் அவருடைய புகழ் இன்னும் மேலும் மேலும் உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கும் லட்சாதி லட்சம் தொண்டர்களின் ஆசையுடன் தேமுதிக வளர்ச்சி விகிதம் அடைந்து கொண்டே உள்ளது. எங்கள் ஒசூர் மாநகரத்தின் மாவட்ட செயலாளர் திரு ராமசாமி ரெட்டி அவர்களின் தலைமையில் இன்று பல்வேறு இடங்களில் கொடியேற்றி விழாவும், பொதுமக்களுக்கு அன்னதானமும், கோயிலில் சிறப்பு பூஜையும் தேமுதிக வளர்ச்சியாகவும் பொதுமக்களின் நலனுக்காகவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த அந்நாளில் கேப்டன் மறைந்தாலும் அவர் எங்களை விட்டு பிரியாமல் இன்னும் அவரின் ஆசியுடன் நாங்களும் தேமுதிகவும் வளர்ந்து கொண்டே உள்ளோம். பொதுமக்களின் நன்மைக்காக தேமுதிகவானது பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்திக் கொண்டுள்ளது. வருங்காலங்களிலும் பொதுமக்களின் தேவை அறிந்து பல்வேறு போராட்டங்களும் பல்வேறு முயற்சிகளும் நடைபெற்று இந்த ஓசூர் மாநகராட்சி பெரும் வளர்ச்சி அடைய தேமுதிக சார்பாக பாடுபடுவோம் என இத்தொண்டர்களின் பிறந்த நாளின் முன்னிட்டு இத்தொண்டர்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு கேப்டன் ஒசூர் மாநகராட்சி பொருளாளர் வி அறிவழகன்.